அதே மாதிரி பாத்தீங்கன்னா பெரியவங்களும் சீக்கிரமாவே நோயாளியா தேய்மானத்துக்குள்ள போயிடுறாங்க. நியூட்ரிஷனல் டெஃபிஷியன்சின்னு சொல்லலாம். நம்ம இப்போ வைட்டமின் டி எல்லாம் செக் பண்ணி பார்த்தாக்கன்னா இப்போ ஏர்லி ஸ்டேஜ்ல வைட்டமின் டி எல்லாம் ரொம்ப கம்மியா இருக்கு. ஏன்னா நம்ம வெயில போறது கம்மி. தென் இன்னொன்று வந்து வைட்டமின் டிக்கு நெக்ஸ்ட் சோர்ஸ் அப்படின்னா நான்வெஜ் தான். ஸோ அந்த அளவுக்கு நம்ம நல்லா சத்தான அந்த சூப்பு அந்த மாதிரி எடுக்கிறோமா அப்படின்னு கேட்டாங்க. நம்ம நான்வெஜ் எடுக்கிறோம் இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. வெளியில இருக்கிற ஜங்க் ஃபுட்ஸ் எடுக்கிறது எல்லாமே இப்போ பர்கர் ஆகட்டும் எல்லாமே அதெல்லாம் நான்வெஜ் தான். பட் அதெல்லாமே வந்து நம்ம வீட்டில் ஹோம்லி குக்கடா இல்லை ப்ராப்பரான மசாலாஸ் அதெல்லாம் ஈஸியா டைஜஸ்ட் ஆகுற மாதிரி மசாலாஸ் போடுறோமா? ஸோ அதெல்லாமே நம்ம இதுக்கு கான்ட்ரிபியூட் ஆகுது. ஸோ வைட்டமின் டி அடிக்கடி செக் பண்றதும் வந்து இந்த ஸ்பைனல் ப்ராப்ளம் வராது, கொஞ்சம் அந்த டீஜெனரேஷன் வராம இருக்கிறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது. அதே மாதிரி எல்லாருமே வீட்டுல சமைச்சு சாப்பிடுற அந்த உணவுகள் எடுத்தாலே வந்து பாதி இதுல இருந்து நம்ம வெளியே வந்துடலாம். மேக்சிமம் எல்லாருமே இந்த வெளியே ஜங்க் ஃபுட்ஸ் அவாய்ட் பண்ணி அந்த அன்டைம்லி ஃபுட் அன்ஹெல்தி ஈட்டிங் ஹேபிட்ஸ் அதெல்லாம் குறைச்சிட்டாலே வந்து ஸ்பைனல் ப்ராப்ளம் நிறைய குறையும் நமக்கு தோணுது. ஏன்னா பேஷண்ட்ஸை பார்க்கும்போதும் நமக்கு அந்த காசஸ் அப்படின்னு பார்த்தாங்கன்னா அப்படிதான் இருக்கு.